லோகாச்சாரியாய குருவே கிட்டபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தட்ட ஜீவஜீவாதவே நமஹா. பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்திருக்கிற அர்த்தபஞ்சகம் அப்படிங்கிற கிரந்தத்தாலே ஒவ்வொன்றும் எப்படி, அதாவது 5 ஸ்வரூபங்கள், ஸ்வஸ்வரூபம் என்ன, பரஸ்வரூபம் என்ன, பலஸ்வரூபம் என்ன, உபாயஸ்வரூபம் என்ன, விரோதி ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற இந்த 5 ஸ்வரூபங்களும் என்ன என்பதை 5 பிரித்து கொடுத்துள்ளார் சுவாமி. அந்த பரோபகாரமாக இருக்கக்கூடிய அந்த அர்த்தபஞ்சக விஷயத்திலே பரமாத்மஸ்வரூபம் என்ன என்பதை பற்றி போன காலக்ஷேபத்திலே அன்வைத்தோம். அதுக்கு முந்தின காலக்ஷேபத்திலே ஆத்மஸ்வரூபந்தான் என்ன என்பதை 5 அனுபவித்தோம். இப்போ அடுத்தது புருஷார்த்தஸ்வரூபம் என்பது. ஏன்னா புருஷார்த்தம் என்று சொன்னாலே பலம். நாம் எம்பெருமானிடத்திலே எம்பெருமானுக்காக பிரார்த்தித்து, அப்படின்னா எம்பெருமானுக்காக பிரார்த்தித்துன்னா வேறு யாருக்கும் இல்லையோ, எம்பெருமானுக்கு மட்டும் தானே அத்தை பிரார்த்திக்கிறோம், எம்பெருமானிடத்தில் மட்டும் பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ, அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லும்படியாக இந்த ஏவகாரத்தை இட்டு நாகணமிஷ நம்பிரான் சரணே சரண் நாளும் ஏகசிந்தையராய் என்ன, அப்படி எம்பெருமானிடத்தில் மட்டுமே எம்பெருமானையே தஞ்சமென்னு பத்துகையும்னு சுவாமியே தன்னுடைய மோட்சப்படியிலே சாதித்தா போலே, அப்போ எம்பெருமானிடத்திலேயே அத்தை பிரார்த்தித்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். எங்கே பிரார்த்திக்கிறோம்? பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்திக்கிறோம். சரி சுவாமி, இப்போ எங்கே போகிறதுக்கு பிரார்த்திக்கணும்? அவன் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுவதற்கு பிரார்த்திக்கிறோம், அவ்வளோதானே. அப்போ எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க, அந்த எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்க வேணும்னு ஆறு சொல்லியிருக்கா? ஆறான்னு சொன்னாளா? இல்லை சுவாமி, பெருமாள்கிட்ட தான் பிரார்த்திக்கணும், அவர் தான் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காளா? ஏன்னா அதுதான் உபனிஷத் வாக்கியமாக சொல்லுகிறது. அதைத்தான் சொல்லுகிற பொழுது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியேன்னு சாஸ்திரம் விதிக்கிறது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், யோ பிரம்மாணம், யாரொருத்தன் தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து பிரம்மாணம், பிரம்மா தொடக்கமாகனா சதுர்முக பிரம்மாவாக இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மான்னு பேர். பிரம்மம் அப்படிங்கிறது எம்பெருமானை சொல்லுவது. பிரம்மா அப்படின்னு சொன்னால் அது சதுர்முகனாக இருக்கக்கூடிய, படைக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய பிரமன் அப்படின்னு சொல்லுகிறோம். பிரமன் வேறு, பிரம்மம் வேறு. பிரமன் அப்படின்னு சொன்னால் நான்முக பிரம்மா, நான்முக கடவுளை சொல்லுகிறோம். நான்முக கடவுள் என்கோ அதுதான் ஆழ்வார் தெரிவித்தது போல, நான் தீயன்கோ வாயுவன்கோ ஆகாசம் என்கோன்னு ஆழ்வார் ஒவ்வொன்றா சொல்லி புவியன்கோ விசும்பன்கோ பாலென்கோ நூலென்கோ என்று எவ்வளவோ விதமாக தான் 3வது பத்தாலே ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமான அனுபவிக்க முற்படுகிறார். ஆக இவ்வளவும் இருக்கிறதுன்னு பார்த்தா எம்பெருமானிடத்தில் ஒரு அந்த யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்று சொல்லுகிறா போலே, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்ன, யார் ஒருத்தன் தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து அதுக்கப்புறமா பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவை படைச்சு அதுக்கப்புறம் மற்ற இந்த லோகத்தை எல்லாம் படைக்க சொல்லும்படியாக அவனை வைத்து மிச்சம் எல்லாரையும் படைக்க வைக்கிறார். அப்படி படைத்தா இந்த உலகத்தையே படைக்கக்கூடியதான எம்பெருமான் அவனிடத்திலே சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதோ இல்லையோ, அதனால தான் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறோம். ஆக முதல்ல சொன்னது ஆத்மஸ்வரூபம் என்னங்கிறத சொல்லிட்டோம். 2வது பரமாத்மஸ்வரூபம் என்னங்கிறத பார்த்தோம். பரத்வம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமி என்ன, அர்ச்சை என்ன என்ன 5 பிரகாரங்களாக எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலையை சொல்லி மேலே 3வது சொல்கிறார், புருஷனாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம்.
புருஷனாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம். அப்போ புருஷன் அப்படின்னா ஆறு. ஆனால் புருஷன்னா ஆறு சுவாமி, யாரோ பத்தினி இருக்கா, பர்த்தா இருக்கா, அந்த பர்த்தாவைத்தான் புருஷன்னு சொல்கிறோமே. என்னால் சேத்தனனாக இருக்கக்கூடிய எல்லாருமே புருஷன்தான். நம்ம எல்லாருமே எம்பெருமானிடத்தில் முமுட்சுக்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அவர்களை என்னென்னு சொல்கிறோம்? புருஷன் என்று சொல்லுகின்றோம். ஆக புருஷனாலே அர்த்திக்கப்படுவது. இவர் பிரார்த்திக்கிறார், அவரிடத்தில் பிரார்த்திக்கிறார் புருஷனாலே. அதாவது புருஷனாலே சேதனாலே அர்த்திக்கப்படுவது பிரார்த்திக்கப்படுவது எதுவோ அது புருஷார்த்தம். புருஷை, இந்த புருஷனாக இருக்கக்கூடிய இவன், இந்த சேதனானவன் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறான். எதை பிரார்த்திக்கணும்? பெருமாள்கிட்ட போய் எத்தை பிரார்த்திக்கிறது? சுவாமி இங்கேயும் பிரார்த்தனை தானே பண்ணிட்டு இருக்கோம் என்று தோணும். ஆனால் பெருமானிடத்தில் போய் நான் ஏதோ காசை கொடு, பணத்தை கொடு, நகையை கொடு, நட்டை கொடு, எனக்கு பசுமாடு கொடு, வீடு கொடு, நிலம் கொடு, கார் கொடுன்னு கேட்பதை காட்டிலும் உன்னிடத்திலே வருவதற்கு நீ உன்னை கொடு, அவ்வளோதானே. பெருமாள் அதுக்கு மட்டும் ரொம்ப ஆனந்தமாக உன்னையே கொடுன்னா தாராளமாக கொடுத்துட்றார். வேறு எதையாவது கேட்டோம்னா, பெருமாள்கிட்ட போய் வேறு எத்தையானும் கேட்டோம்னா சொணக்கம் எம்பெருமானுக்கு மிஞ்சும். சொணங்கின்றே கொடுக்கறது எப்படி? இல்லை ஆசையோடு எடுத்து அள்ளி கொடுக்கறது எப்படி? சொணக்கத்தோடு கொடுத்தோம்னா இப்போ ஆரோத்தர் ஏதோ ஒன்று கேட்டுடுறான் நம்மள்கிட்ட, நமக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துவாக இருக்குது. பிடிச்ச வஸ்துவாக இருக்கிறத கொஞ்சம் கொடுங்களே, 2 நாள் நான் வச்சுன்னுட்டு அதை கொடுக்குறேனே அப்படின்னு இரவல் கேட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப சங்கடமாக போடும். ஆனால் ரொம்ப நெருக்கமானவாள் இருப்பாவா, அவளை போய் நம்ம எப்படி அவள்கிட்ட இல்லை நான் தரமாட்டேன்னு என்னம்மா சொல்கிறது தெரியல. இதெல்லாமா ஒருத்தர் கேட்பா, இதெல்லாம் கேட்கணும்னு என்னம்மா தோணுது அவளுக்கு? நம்ம ஆர்ட்டையானு போய் எத்தையானு கேட்குறோமா? இதை கொடு அதை கொடுன்னு இரவல் கேட்குறோமா? இவன் இத்தை போய் கேட்குறாளே, அவள்கிட்ட இன்னும் ஒன்றும் இல்லையா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். நமக்கு கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். ஆனால் நம்மளா ஒரு விஷயத்தை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. எப்போ கொடுப்போம்? நம்மளா ஒரு விஷயத்தை கொடுக்குறோன்னா எப்போ கொடுப்போம்? பொதுவாக மக்கள் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு திருக்கணம் பண்ணோம், திருக்கணம் பண்ணினோம், எல்லாருக்கும் அவளுக்கு அமுது பண்ணுறதுக்கு சரியாக போயிடுதுன்னா ஒன்றும் அங்கே பிரஸ்தாவமே இல்லை கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் கூடவே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாழை அது கொடுக்கணும்னுலாம் தனியாக நிறைய பண்ணி வைக்கிறதா தெரியல. ஆனால் ஒரு வேளை கூட படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாவே கொண்டு போய் 4 வாழ்கிட்ட சொல்லி உங்களுக்காகத்தான் கூட வச்சேன் அப்படின்னு நம்மளாவே ரொம்ப சாமர்த்தியமாக கொண்டு போய் அவள்கிட்ட அவளை முகோல்லாசம், முகோல்லாசத்தை பெரும்படியாக நாம் அவர்களிடத்துல போய் சொல்லிடுறோம். அது தெரிஞ்சே சொல்கிறோம், நன்னா தெரிஞ்சே போய் சொல்கிறோம். அங்கே இப்போ அவளுக்கு உங்களுக்காகத்தான் வச்சேன், போடுற போதே நினச்சிட்டேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி உங்களுக்காகவே கூட வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியான அவள் குளிர்ந்து விடுவாள். இப்போ இது என்ன நடக்கும்னா, பெருமாள் பார்த்தேன் எனக்குன்னு ஒரு நாளைக்கு இவன் தனியாக வச்சுருக்கானா, எப்போவும் நான் எனக்கு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையை மட்டும் காமிக்கிறான், வாயை அவன் வச்சு விடுறான். நமக்கு வாயில் விடுறதா தெரியல, இவன் கையால் கண்டருளை பண்ணிவிடுறான். கொண்டு அருள்றது பூரா இவன் தான் கொண்டு அருள்றான். ஆனாலுமே கூட நமக்குன்னு தனியாக ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் பெருமாளுக்கு திருக்கணம் பண்ணுகிறேன், நன்னா ஒரு 2 முட்டை பெரும் முட்டையாக எடுத்து, அடிய முட்டைன்னு சொல்கிறது அந்த கரண்டியில் இருக்கிறத முட்டைன்னு சொல்லுவா. இமையோர் வாழ் தனி முட்டைன்னு இந்த சுவாமி ஏதோ சொல்கிறாரே அப்படின்னு எழுந்துக்க வேண்டாம். முட்டைன்னா இமையோர் வாழ் தனி முட்டைன்னே ஆழ்வார் மங்களாசனம் பண்ணியிருக்கார். முட்டைங்கிறதே இமையோர் வாழ் தனி முட்டைங்கிறது பரவதத்துக்கு பேர். இமையோர்களாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடியதான இடத்துக்கு இமையோர் வாழ் தனிமுட்டை, இது ஆழ்வார் திருவாக்கில் வந்த வார்த்தை. அதனால அப்போ அப்படி நெய்யை விட்டு நம்ம தனியாக வச்சுருக்கோமா, எனக்கா வச்சுருக்கணா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப குறைச்சலான மக்கள் தான். பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடியவா ரொம்ப குறைச்சல் தானே. பெருமாளுக்குன்னு நினைச்சிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், நம்ம பெருமாளை ஏழை பண்ணிட்டே போகலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன தோணும்? நம்ம வாட்டுக்கு கார்த்தால அவள் காரியத்தை பண்ணிட்டு குளித்து அலங்காரம் பண்ணிட்டு அலங்காரங்கள் எல்லாம் நன்னா பண்ணிடுவோம். இந்த பெருமாளுக்கு பண்ணுற போது அடடா நம்ம பெருமாளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம இங்கே ஏழை பண்ணலையோ, பெருமாள் சாப்பிட்டாரோ இல்லையோ, ஆறான அம்சம் பண்ணாலோ இல்லையோ தெரியலையேங்கிற எண்ணம் எப்போ வருதோ அப்போ தான் பக்தங்கிற நிலையிலே ஆரம்ப காலத்தில் இருக்கும்னு அர்த்தம். ஆரம்ப நிலையில் அப்போ தான் இருக்கும். என்னோட பெருமாளுக்கு இன்றைக்கி ஆச்சா, பெருமாளை கண்ட்ரோல் பண்ணிடுவோமா இல்லையா,
இல்லைன்னா இவனுக்கு என்ன ஆகணும்? பெருமாளுக்கு நான் இன்னைக்கு திருவாராதனா அந்தெனக்கவை பட்டினினாலேன்னு இருந்திருக்கணுமோ இல்லையோ? இல்லையே. எப்போ அவன் அப்படி இருக்கான்? பெருமாள் அங்கே இருக்கார் சுவாமி, அவரை ஏழை பண்ணு வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா என்ன பண்ணுறது? எப்படி பண்ணுறது? பெருமாளுக்கு பண்ண முடியுமா? நான் போகிற இடத்துக்கெல்லாம் பெருமாள் ஏழை பண்ணிட்டு போக முடியுமா? அப்படின்னு நன்னா சாஸ்திர வல்லுநர்களைப் போலே பேச ஆரம்பித்து விடுவோம். இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற பெரிய கோளாறு. ஆனால் அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அதைத்தான் பகுனாம் ஜென்மநாமந்தேன்னு பெருமாள் சொல்லிக்கிறார். பத்தியா யாரும் இல்லைன்னார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுவாமி, நான் இருக்கேன் பார் அப்படின்னு நம்மாழ்வார் வந்தார். நான் இருக்கிறேன் முன்னும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு எத்தனை வைதிகாலாக இருந்தாலுமே கூட, தவறாக சொல்லலை, எத்தனை வைதிகாலாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல வஸ்து கிடைச்சிடுதுன்னா அந்த எம்பெருமானை நினைத்து கொள்ளாமல் நான் என்னுடைய வாயிலை இட்டுக்கொண்டேன் என்று சொன்னால் அது தாழ்ச்சி தான். அது தாழ்ச்சி தான். தாழ்ச்சின்னா தாழ்ச்சி மற்றொன்னில்லைன்னு சொல்கிறது இல்லை, தாழ்ச்சி இங்கே தான் இருக்குது. அவனை இப்போ எம்பெருமானை மறந்துட்டோன்னு தானே அர்த்தம். அவனை மறந்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு தானே அர்த்தமாக இருக்குது. அது இல்லாமல் அவனுக்குன்னு இருக்கணும்னு சொல்கிறாளோ இல்லையோ? இப்போது இந்த புருஷன் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறான். பிரார்த்திக்கிறான்னா வேற வீடு கொண்டா, மனை கொண்டா, மாடு கொண்டா, பசுமாடு கொண்டா, தங்கம் கொண்டா, நகை கொண்டா, அடிகை கொண்டா, ஒட்டியானம் கொண்டா, அதெல்லாம் கேட்கல. ஆனால் எதை கேட்குறார்? ஏன்னா அவர் கேட்பது கேட்கின்றதா? அடியன் பேசுகிறத இல்லை, அது வெளியிலேருந்து ஒரு கால் வந்தது, அதனால். சரி, இப்போ கேட்குறதோ இல்லையோ? சரி. அதனால எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கப்படுவது. நம்ம போய் பெருமாள்கிட்ட என்ன கேட்குறோம்? ஐயா, சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்கு, அதனால் அடியன் பிரார்த்திக்கிறேன். என்ன எது புருஷனாலே சேதனாலே அர்த்திக்கப்படுகிறதோ அதுக்கு பேர் என்ன? புருஷார்த்தமாக இருக்கும். அதுதான் புருஷார்த்தம் என்று சொல்லுகின்றோம். புருஷார்த்தம்னு சொல்லிட்டு அதுதான் புருஷார்த்தம் அப்படிங்கிறோம். சுவாமி, அதுக்கெல்லாம் தனியாக புருஷார்த்தம்னு சொல்லுமே, பத்தினியார்த்தம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பத்தினியார்த்தம், புருஷன்னு சொன்னாலே சேத்தனர்கள்னு அர்த்தம். சேத்தனர்கள்னு சொன்னாலே நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அர்த்தம். அங்கே பாகுபாடே இல்லையோ? அங்கே அவள் தனித்தனியாக இன்னார் பாகுபாடுங்கிறது இல்லை. அப்போ புருஷனாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம். சரி, இந்த புருஷார்த்தம் எத்தனை விதமாக இருக்குது? அந்த புருஷார்த்தந்தான் தர்ம அர்த்தகாம ஆத்மானுபவ பகவதனுபவம் என்ன இந்து. அந்த புருஷார்த்தந்தான் தர்ம அர்த்த காம ஆத்மானுபவ பகவதனுபவம் என்ன. இது 5 போடுறார். இப்போ ஏற்கனவே 5 ஒன்று பார்த்துட்டோம். ஆத்மஸ்வரூபத்தில் ஒரு 5, பரமாத்மஸ்வரூபத்தில் ஒரு 5. இப்போ இந்த புருஷார்த்த ஸ்வரூபத்திலே 5. தர்மம் என்று 1, அர்த்தம் என்பது 1, காமம் என்பது 1, ஆத்மானுபவம் என்பது 1, பகவத் அனுபவம் என்பது 1. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 5. அதைத்தான் 5 என்று கடைசியாக அத்தை தெரிவிக்கிறோம். அதாவது அந்த புருஷார்த்தம்தான் சேத்தனாலே பிரார்த்திக்கப்படுவது தான் அப்புருஷார்த்தமாகிறது தான். இந்த புருஷார்த்தம் தான் சேத்தனால் கேட்கப்படுகிறதான ஒன்று. என்னது? தர்மம். அப்படின்னா தர்மம் என்னும், அர்த்தம் என்னும், காமம் என்னும், ஆத்மானுபவம் என்னும், பகவத் அனுபவம் என்னும் 5. இந்த 5 புருஷார்த்தமும் சேர்ந்து 5 சேர்ந்து தான் அந்த புருஷார்த்தத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கான் அப்படின்னா 5 விதமாக உள்ளது. இதைத்தான் திருமங்கையாழ்வார் கீழே சொன்னேனோ இல்லையோ, பெரிய திருமடல்லையும் அத்தையே சொல்கிறார். 4 என்று பார்த்தோம் இல்லையோ, அதை சிறிய திருமடலில் சொல்லும்போது அந்த காமம், அதாவது 4 புருஷார்த்தம் இருக்குது. இந்த 4 புருஷார்த்தத்தில் எது அப்படின்னா பாரோரு சொல்லப்பட்ட 3 நன்னே.
காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராத்து பிராரமார் பின்பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்னே அம்மோன்னும் ஆராயில்தானே அறம்பொருள் இன்பமென்ன ஆரார் இவற்றினிடையதனை எய்துவார் என்ன பாரோரு சொல்லப்பட்ட மூன்று. இந்த மூணு என்ன தர்மார்த்த காமம்னு தானே சொல்கிறா, அறம்பொருள் இன்பம்னு தானே சொல்கிறா. தர்ம அர்த்த காம அப்புறம் மோட்சம்னு என்ன இருக்குது அவர் அதுதானே கேட்குறாரு. அவருக்கு சிறிய திருமணம் அவர் சொல்லுறது போகிறா மோட்சமாவது ஒன்றாவது. இது யார் சொன்னால்? புருஷார்த்தம் மூணு தானே இருக்குது. என்னவோ நீங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கலே புருஷார்த்தம் புருஷார்த்தம்னு. அதில் தான் அவருக்கு கொஞ்சம் கோபமே வந்துடுது. ஏறார் முயல் விட்டு காக்கை வின் போவதேன்னு அதில் தான் சொல்லிவிடுறார். வாராதொழிவதுன்னே ஆறாமுதமங்கெய்தி அதன் இன்னும் ஆறாதொழிவதுண்டுண்டே அதில் இருக்க ஏறார் முயல் விட்டு காக்க வின் போவதேன்னு தெரிவித்தார். ஆஹா, மூணு புருஷார்த்தம் இருக்குதுன்னு அங்கேயே சொன்னார். இதில் பார்த்தோம்னா பெரிய திருமடலில் சொல்கிறார், ஐயா இது என்ன இத்தனை தூரம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம திரும்ப திரும்ப நான்கினிலும் பெண்ணை அது பெண்ணை பெயர் தருமம் என்பது. நான்கினிலும் என்னென்ன இருக்குது அப்படின்னா அம்மரதான் மன்னும் மரம்பொருள் என்பம் வீடன் உலகில் நன்னறிமம்பட்டன நான்கண்ணே நான்கினிலும் பெண்ணை அது பெண்ணை பெயர் தரும் என்பதோர் தொன்னறிய வேண்டுமார் வீழ்கனியும் ஊழிலையும் என்று நான்கினிலும் பெண்ணை அது பெண்ணை. இந்த நாலில் பெயர் தருமம் என்பதோர் தொன்னறிய வேண்டுமார். அப்படின்னா நாலு புருஷார்த்தங்கள் இருக்குது, நாலு புருஷார்த்தங்கள் இருக்குதுன்னு சொல்லுகின்றோமே. அதில் எது சுவாமி புருஷார்த்தம்? நமக்கு மோட்சங்கிறது என்ன? அது ஒரு புருஷார்த்தம் தான். இந்த மோட்சங்கிறது என்ன? யார் கொடுப்பா நமக்கு? எப்போ கொடுப்பா? எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இது எங்கே இருக்குது, ஆறு இருக்கா, எந்த இடத்துல இருக்கா, என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே நம்ம சொல்லியிருக்கோமேன்னா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம். சேமனல் வேடும் பொருளும் தருமமும் என்று திருவரங்கத்தை முதலான சொன்னதை பார்த்தாலும் ராமானுஷ நூத்தந்தாதியிலையும் இதே தான். சேமனல் வேடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்னிவை நான்கென்பர் நான்கினங்கண்ணனுக்கே ஆமது காமம் மரம்பொருள் வேடுதற்கென் உரைத்தான் வாமனஞ்சீலன் இராமானுஜன் இந்த மன்மிசையே. ராமானுஜன் இந்த மன்மிசையே சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்னிவை நான்கென்பர். நல்வீடு தர்ம அர்த்த பாருங்க, தர்ம அர்த்த காம மோட்சம். இந்த மோட்சத்தை முதல்ல சொல்லிட்டார் பாருங்க. சேமனல் வீடும் பொருளும் அர்த்தத்தை சொன்னார், தர்மமும் மூணாவது சொன்னார், காமம் சீரிய நற்காமமும் என்னிவை நான்கென்பர். அப்படி நாலு புருஷார்த்தம் சொல்கிறா. மோட்சம் சொல்கிறா, பொருள் சொல்கிறா, அர்த்தம் சொல்கிறா, தர்மம் சொல்கிறா, காமம் சொல்கிறா. ஆனால் இந்த நான்கு புருஷார்த்தத்துக்குள்ளே உயர்ந்ததான புருஷார்த்தம் என்னன்னு சொன்னால் அது காமம்னு சொன்னார் ராமானுஜன். சாமி ஒரு யதி போய் காமத்தை போய் சொல்லுகிறா. காமங்கிறது என்ன? ஆசை கொள்ளுவது. ஆசை கொள்ளுவது தான் காமம். இப்போ நல்லா குழம்பு நிறைய பிசிஞ்சு நிறைய குழம்பு சாமான் சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு ஆசை. இல்லை பெருமாள் சேவிக்கணும், நிறைய பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆசையாண்ணா. அதை எம்பெருமான் சேவை கொடுக்கணும், இந்த எம்பெருமான் நமக்கு கொடுத்துட்டார்னா அது பலிச்சே போச்சு. அதுக்கு ஒரு உத்வேகம் வரணும்னு அந்த பக்தியே எம்பெருமான் தானே கொடுக்குறான். ஜாயமானங்கி புருஷம் எம்பஷ்யேது மதுசூதனா சாத்விகஷ்யது விக்யேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வருதுன்னா அவனுக்கு யாருக்கு வரும்னா ஜாயமான கடாட்சம் இருந்தால் தான் வரும். அது கர்ப்பவாசத்துக்குள்ளே இருக்கிற போதே, கர்ப்பத்துக்குள்ளே அந்த குழந்தை உள்ளே இருக்கு பாருங்க, அப்போவே அதுக்கு ஜாயமான மதுசூதனுடைய கடாட்சம் இருந்தால் அன்றைக்கே அந்த குழந்தைக்கு மோட்சத்தில் ஆசையே வராது. ஏதோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறது ஒரு விதத்தில் ஞானம். ஞானத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறது ஒரு விஷயத்தில் உசந்தது தான். ஆனால் அந்த ஞானமானது எப்படி இருக்கணும்னா அது பக்தி ரூபாபரண ஞானமாக ஞானம் கலந்த
அதாவது ஞானம் கனிந்த நலம் என்று சொன்னாரோ இல்லையோ, பக்தி ரூபாபன்ன ஞானமாக இருக்க வேணும். அதான் ஞானம் கனிந்த நலம் கொண்டு என்று தெரிவிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துருத்துன்னா அது எம்பெருமானுடைய கிருபாவிசேஷத்தினாலே. அப்போ எல்லாம் வேணும் வேணும் வேணும், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இது வேணும். இப்படி உடுத்திக்கணும், அப்படி அலங்காரம் பண்ணிக்கணும், இப்படி உடுத்திக்கணும், அப்படி அலங்காரம் பண்ணிக்கணும், இப்படி போகணும், இங்கே இருக்கணும், இப்படி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்ணும், அந்த மாதிரி சாப்பிட்ணும், இந்த மாதிரி சாப்பிட்ணும், இப்படியே அப்படி லௌகிகமாக ஒரு ஆசையை வளர்த்துக்கிறோம் பாருங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறோம், அதுதான் காமம் என்று சொல்லுகின்றோம். சரி, எம்பெருமானார் காமத்தை பற்றி சொல்கிறாரு, அவர் போய் இது சொல்லுவாரா? எது இல்லையான்னு கேட்டால் அவர் எந்த காமத்தை சொல்கிறாருன்னா, கண்ணனுக்கே ஆமது காமம், கண்ணனிடத்திலே காமப்பட வேண்டும். கண்ணன் என்று சொல்லப்படுகிற நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, காக்கும் இயல்வனன் கண்ணபிரான், கண்ணன் என்னும் கருந்தெய்வம், இப்படின்னு அந்த எம்பெருமானிடத்திலேயே காமப்பட்டு கிடக்க வேண்டும்னு புருஷார்த்தம். அதுதான் புருஷார்த்தம்னார். அப்போ சேமநல் வீடும் பொருளும் தரும் சீரற்காமம் என்னுவே நான்கென்பர், நான்கிலும் கண்ணனுக்கே ஆமது காமம், அறம்பொருள் வீடுதற்கென்னுரைத்தான் வாமனஞ்சீலனி ராமானுஜன். இந்த மன்மிசிய இந்த வாமனஞ்சீலன்னு சொன்னோமே, இந்த வாமனஞ்சீலனி ராமானுஜன் சொன்னபோது அவர் அங்கே ஒன்று பிரார்த்திச்சாரா இல்லையா? எனக்கு நீ என்ன கேட்கணும்னு கேட்டாருங்க, மூவடி மண்ணு கொடுன்னு கேட்டார். அவரும் பிரார்த்திச்சாரா இல்லையா? யார்கிட்ட கேட்டார்? யார்கிட்ட இந்த மண்ணு, இந்த சொத்து பூரா இவரோடது, சொத்து பூரா இவரோடதாக இருந்துட்டு அவர் போய் யார்கிட்ட கேட்குறார்? எனக்கு கொஞ்சம் 3 அடி மண்ணு கொடு அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சொன்னால் அங்கே தான் குறைபாடே வந்துடுது. யாரோடது இந்த சொத்து பூரவே அவன் போய் இன்னொருத்தட்ட கேட்குறான், எனக்கு கொஞ்சம் சொத்து கொடு என்று கேட்டார். அப்போ தான் எல்லாம் நடந்தது பூரா நமக்கு தெரியும். ஆக ஔதாரியங்கிற வள்ளன்மை தோற்ற, தனக்கு இருக்கக்கூடியதான விபூதி எல்லாமே தன்னுடையதாக இருக்க, தன்னுடைய சொத்தாகவே பெருமான் காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய தலையிலுமே தன்னுடைய திருவடியை பதித்தான். அப்படிங்கிற வாமனாவதாரத்தை பண்ணினதுன்னு சொன்னால் அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்னோ. அப்பேற்பட்டவனை தான் இங்கே அதை தான் என்னன்னு சொல்கிறோம், காமம் என்ன புருஷார்த்தமாக. புருஷார்த்தங்கிறது என்ன? புருஷனாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம். தர்மம் என்னும் அர்த்தம் என்னும் காமம் என்னும் ஆத்மானுபவம், தன்னையே அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் பகவத் அனுபவம், பகவானை அனுபவிக்கிறது. ஒன்றும் ஸ்வார்த்தம்னு எழுதிக்கோங்க, ஸ்வார்த்த மோட்சமாக, அதுதான் ஆத்மானுபவம். ஸ்வார்த்தம் அப்படின்னா தான் தன்னை அனுபவித்து கொள்வது, ஸ்வார்த்த மோட்சம்னு சொல்லுவாள். பரார்த்த மோட்சம் என்று சொல்லுவார்கள். பரார்த்தம் அப்படின்னா எம்பெருமானுக்குன்னு இருக்கிறது. பாருங்கள், ஆழ்வார் தெரிவித்தது போது கூட உண்டிட்டாய் இனி உண்டொழியாய்னு சொன்னார். ஆழ்வார் கடைசியில் தன்னுடைய திருவாய்மொழி சொல்லும்போது உண்டிட்டாய், என்னை சாப்பிட்டுட்டே மிச்சம் வச்சுடாது. உண்டிட்டாய் அப்படின்னா இந்த ஆகாரமானது என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னமா இந்த சுவாமி பிசைஞ்சு கவலங்கவலமாக உருட்டி உள்ளதுன்னார் அப்படின்னு அந்த பிரசாதம் என்னைக்கான்னு சொல்லுமா? நான் எனக்கு ஆறாவமுதாய் எனதாவியே இன்னுயிரை, கடைசி பதிகத்தில், அதாவது முனியே நான் முகனே முக்கண்ணப்பாவில், எனக்காராவமுதாய் எனதாவிய இன்னுயிரை மனக்காராம மண்ணி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் புனக்காயான ரத்த புண்டரீக கஞ்சங்கணிவாய் உனக்கேற்கும் கோலமலர்பாவை கண்பா எனன்பேயோ என்ன, எனக்கு ஆறாவமுதாய் எனது ஆவியை இன்னுயிரை, என்னுடைய ஆத்மாவை நீ என்ன பண்ணிவிட்ட? அபரியாப்தாமிருதனாக அப்படியே தெண்ண தகிட்டாத அளவுக்கு எனது ஆவியை இன்னுயிரை மனக்காராம மண்ணி உண்டிட்டாய். நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டே எம்பெருமானே. ஆழ்வார் சொல்கிறார், என்னை நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டே. ஏன்னா அகமன்னம்னு சொல்லுது இல்லையோ சாஸ்திரம். என்னை மனக்காராம மண்ணி உண்டிட்டாய், என்னை சாப்பிட்டுட்டே. இனி உண்டொழியாய், மிச்சம் வச்சுடாதே, பாதியாக நிறுத்திடாதே. நிறுத்திட்டா என்ன ஆகிடும் அப்படின்னா, என்னை முழுதாக அனுபவிப்பதை நான் இஷ்டப்படவில்லைன்னு ஆயிடுது. அப்படின்னா அது என்ன அர்த்தம் ஆகிடுது? சுவார்த்தம்னு ஆகிடுது. பெருமாள் நம்மளை அனுபவிக்கிறார்.
அனுபவிக்கிறாருங்கிற போதே நான் என்ன ஆனந்தப்படக்கூடாதுன்னா, பத்தியா நானாக இருக்கிறதுட்டு எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்திருக்கேன், அதனால தான் பெருமாள் என்ன ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அறிவிலின்னு அர்த்தம். அங்கே போய் அப்படி எப்படினா சொல்லுவேனா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் ஞான விகாசத்தோடு இருக்கானே. அங்கே தான் அவன் போன பிற்பாடு ஞான விகாசத்தோடு இருக்கானே. அப்போ ஆத்மானுபவம் அப்படிங்கிறது சொன்னால் அது தனியாக கைவல்யார்த்தியாக தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளுவது அப்படின்னு ஆகிடும். இப்போ ஸ்வார்த்த மோட்சமானா இல்லை, பரார்த்த மோட்சம். அங்கேயும் அதுதான். திரும்பவும் கடைசியில் போன பிற்பாடும் அங்கே போன பிற்பாடு நம்ம எல்லாம் ஒன்றா போடலான்னெல்லாம் சொல்ல முடியாது. இவனுக்கு சக்தியெல்லாம் உண்டு, சக்தி உண்டு. பித்ருலோகத்துக்கு போக முடியும், லோகத்தையே சிருஷ்டி பண்ண முடியும், சங்க சக்கராதிகள் வரும், எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்குது சுவாமி. அதனால் நானே ஒரு லோகத்தையே சிருஷ்டி பண்ணிவிடுறேன் பார் அப்படின்னு பண்ணுவேனா? பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்னா சுவாமி, எம்பெருமானிடத்தில் கிடைக்கக்கூடியதான அனுபவத்தை இவன் பெறுகிறானே, அந்த பெறுகிறதான அனுபவம் இருக்கே, அந்த பகவத் அனுபவம் இருக்கே, அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வர முடியாமல், அந்த அனுபவத்திலிருந்து இவனால் அக்கம் பக்கத்தில் இந்த ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டுட்டோம்னா அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிறது தெரியுறதா? கடிவாளம் போடலைன்னா அது கோணலாக ஓடும். ஒருத்தர் ஏதி ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கோணலாக ஓடும். இப்போ சாலையிலலாம் ஓட்டி பார்த்தோம்னா கோணலாகவே ஓடுது. ஏன்னா அதுக்கு கடிவாளத்தை போட்டுக்கணும். கடிவாளத்தை போட்டு அக்கம் பக்கம் தெரியப்படாது. தெரியலன்னா தான் நேரம் போகும், இல்லைன்னா கோணங்கி ஏட்ட போகும். இப்படி இந்த பெருமாளுக்கு கோண வையாளின்னு கண்டு விடுறோம் இல்லையா, கோணலாக அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் போனால் ஈசல் கண்டு விடுறாங்கன்னா இந்த பக்கம் மேலே அந்த பக்கம் அந்த ஒரு வீதியில் ஒரு ஓரத்தில் நிறைய இடம் இருக்கும், அந்த இடத்துல கண்டு விடுவார். இப்போ வையாளின்னு சொன்னோம்னா நேரம் போகிறது ஒரு வையாளி. வீதிக்கு வீதி பார்த்தோம்னா பெருமாளுக்கு அங்கே அந்த இடத்துல திரும்புறதுக்கெல்லாம் தனியாக இடம் இருக்கும். அந்த வையாளிக்கு பேர் கோண வையாளின்னு பேர். பெருமாள் அங்கே வையாளி கண்டு வருவார். இப்படி ஒரு காலை வைப்பான், அப்படி ஒரு காலை வைப்பான், அப்படி ஒரு காலை வைப்பான், இப்படியே அந்த சீமாந்தாங்கிகள் பூரா அப்படியே காலை வச்சான்னா அப்போ பெருமாள் வேகமாக புறப்படுவார். அவ்வளவு தூரம் இருக்கக்கூடியதான அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம்னா, இவன் அதை விட்டுட்டு வேற ஒரு அனுபவத்துக்கு இவனாலே போக ஒண்ணாது. அதைத்தான் மனக்காராம மண்ணி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய்னு சொன்னார். அது சுவார்த்த மோட்சமாக அல்லாமல் பரார்த்த மோட்சமாக, அதுதான் பகவத் அனுபவமாக, அதான் என்னும் 5. மொத்த புருஷார்த்தத்தினுடைய ஸ்வரூபம் 5 விதமாக இருக்குது. அப்போ 5 விதமாக முதல்ல ஆத்மஸ்வரூபத்தை 5ஆக பிரித்தோம், அதுக்கப்புறம் பரமாத்மஸ்வரூபத்தை 5ஆக பிரித்தார், அதுக்கப்புறம் புருஷார்த்த ஸ்வரூபத்தை 5ஆக பிரித்தார். மேலே சொல்கிறார், அடுத்த சூர்ணையாக 4வது உபாயஸ்வரூபத்தை விவரிக்கிறார். உபாயஸ்வரூபம் என்கிறது என்ன அப்படிங்கிறத, உபாயஸ்வரூபம் என்கிறது கர்மஞான பக்தி பிரபத்தி ஆச்சாரிய விமானம் என்ன இந்து. உபாயஸ்வரூபம் என்கிறது கர்ம ஞான பக்தி பிரபத்தி ஆச்சாரிய விமானம் என்ன இந்து. உபாயஸ்வரூபம் என்கிறது கர்ம ஞான பக்தி பிரபத்தி ஆச்சாரிய விமானம் என்ன இந்து. இப்போ இது இந்த 4வதாக இருக்கக்கூடிய கீழே எல்லாமே ஒரு கோடு போட்டு வச்சுட்டு போயின்னு நினைக்கிறேன். அப்போ 4ஆக பிரித்தோம், 5ஆக பிரித்தோம். மொத்தத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 5. இப்போ 5 அறியாத மானிடர் அப்படின்னு அங்கே சொன்னது 5 தனி, அதை இப்படி சொல்லலாம். இப்போ 5ன்னு சொன்னால் 5 25, முதல்ல 5 கடைசியில் 5 நடுவில் 20. அப்போ 20 அப்புறம் முன்னாடி 5 பின்னாடி 5. இதை இப்படி சொல்லணும்னா கடைசியாக இருக்கக்கூடிய 25வது பொருளாக இருந்து 26வதாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் என்னும் கொள்ளலாம். இப்போ உபாயஸ்வரூபம் என்கிறது கர்ம ஞான பக்தி பிரபத்தி ஆச்சாரிய அபிமானம் அப்படின்னு 5ஆக பிரிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் வழியா. என்னது உபாயஸ்வரூபம் என்கிறது, அதாவது பிராபகஸ்வரூபம் என்று சொல்லுமது. இதுதான் பிராபகம். உபாயம் அப்படிங்கிறது என்னென்னா, இதை பிடிச்சிட்டோம்னா நமக்கு பிராப்பியம் கிட்டி போகும். இந்த உபாயஸ்வரூபம் வழி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன இப்போ கிடைக்கும் நமக்கு?
பிராப்பியம் கிட்டும். அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? பிராபகஸ்வரூபம் என்று சொல்லுகின்றோம். புரியுறதா? வழி, உபாயம்லாம் என்ன? வழி. என்ன சுவாமி வழின்னா, ஏதாவது இல்லை இங்கே போகணும், எம்பெருமானோட சன்னதிக்கு போகணும், அதுக்கு எப்படி போகலாம்? நடந்து போகலாம், 2 சக்கர வண்டியில் போகலாம், 3 சக்கர வண்டியில் போகலாம், 4 சக்கர வண்டியில் போகலாம், இல்லை வேறு யாராவது போனாவா கூட தொத்திக்கலாம், எப்படியும் போகலாம இல்லையோ, எல்லாமே உபாயம்தான். அப்போ ஒவ்வொரு விதமாக போகலாம். நடந்து போனோம்னா, நம்மளே கால் வந்து போனோம்னா போகலாம். இல்லை வேறு யாரோ ஒருத்தர் போகிறார், இல்லை சுவாமி எனக்கு கொஞ்சம் முடியல, நீ கொஞ்சம் என்னை ஏற்றின்னு போகிறீங்களா அப்படின்னு சொன்னோம், எனக்கு சேவிக்கணும் போல் இருக்கணும், சுவாமி தாராளமாக வாங்கோ, அடியை சேவிக்க போகிறேன், எப்படியும் போகிறேன், தவாலும் வாங்க கொண்டு போகிறேன், இனி அடுத்த வாழையும் ஏற்றின்னு போகிறோம். இது 2வது. 3வது, தானே 3 சக்கர வண்டியில் போகிறார், தானே 2 சக்கர வண்டியில் போகிறார், 4 சக்கர வண்டியில் போகிறார். இப்போ எல்லாமே வழி தான். எம்பெருமானை போய் சேவிக்கிறது எல்லாமே வழி தான். சரி சுவாமி, அப்போ உபாயம் என்பது எம்பெருமானை போய் சேரக்கூடிய வழி இருக்கே, அந்த வழி எத்தனை வழியாக இருக்குது? ஏன்னா ஒன்று மட்டும் ஒன்றே ஒன்று வச்சு அத்தை மட்டும் நீங்களாம் பிடிங்கன்னாக்கா கர்மயோகம் மட்டும்தான் உண்டு. நீங்களாம் எல்லாருமே இந்த லோகத்தில் இருக்கிறவா அத்தனை பேர் கர்மயோகம் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ நாளைக்கு போகணும், 2 மாதத்துக்கு முன்னாடி வண்டிக்கு ஷீட்டெல்லாம் வாங்கிக்கலாம். புகை வண்டியில் போகணும், இல்லை ரயில் வண்டியில் போனோம்னாக்கா 2 மாதம் 60 நாள், 60 நாளுக்குள்ளே நீங்கள் முன்னாடியே 60 நாள் நீங்கள் ஆரம்பித்த உடனே திறந்துருவா எல்லாத்தையும், நீங்கள் அன்றைக்கே பண்ணி வச்சுட்டுருங்கோ அப்படின்னு சொல்லுவா. இது ஒரு வழி. இல்லை சுவாமி நமக்கு நாளைக்கு போகணும், நேற்றுக்கு தான் ஞாபகமே வந்து நமக்கு, ஏன்னா நாளைக்கு போகணும் சுவாமி, நான் 3ஆம் நாள் போகணும், நம்ம இப்போ வழியே இல்லை, வண்டியே இல்லைன்னா வேறு வழி என்ன, நான் ஒரே வழி தான் இருக்குது, என்ன சுவாமி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்லாம் கொடுத்துருக்காளோ தற்கால் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாளா இல்லையா? சுவாமி நாளை காத்தால் 11 மணிக்கு திறந்துருவா, அந்த பொட்டியை ஆன் பண்ணி விட்டு நேராக உட்காந்துட்டே இருங்கோ, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருங்கோ, இது வரைக்கும் பண்ண முடியல சொல்லிகிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா ஓடாது சுற்றிகிட்டே இருக்கும். என்ன சுவாமின்னா, எல்லாருக்கும் திறந்து விட்டா எல்லோரும் பண்ணிட்டா சுற்றினே இருக்குது. திடீர்னு பார்த்தோம்னா காத்து கொண்டிருக்கிறீர்கள், எத்தனாவது எண்ணிக்கை? 360 அப்படின்னு வந்துடும். சுவாமி இப்போ தானே திறந்தோம், ஒன்றுமே இல்லையேடா. கடைசி வழி தான் உபாயம், கடைசி வழி எது? தற்காலில் போகிறதுக்கு, வண்டியில் சீட்டு வாங்குறதுக்கு. நம்ம எங்கே போகிறோம்? வேற எங்கேயும் போகல, பெருமாளை சேவிக்க போகிறோம், திருவரங்கத்துக்கு போகிறோம். திருவரங்கமன்னா அப்படின்னு மதில் திருவரங்கமன்னான்னு பெருமாள் இருக்காரு, அவரை பார்க்குறதுக்கு தான் போகிறோம், அவரை சேவிக்கிறதுக்கு தான் போகிறோம், அவரை தொழுவதற்காக போகிறோம். ஆனாலும் வண்டியில் சீட்டு இல்லை. என்ன பண்ணலாம்? உபாயம் இருந்து சுவாமி. சரி, அப்புறம் அக்கம் பக்கத்தில் அவாளை போகிறேளான்னு கேட்டோம், ஒவ்வொருத்தரையாக கேட்ட உடனே அவள் சொன்னான், சுவாமி நாங்கள்லாம் போகிறோம், எங்கள் குடும்பத்தில் மட்டும் தனியாக போக மாட்டோம், யாரையாவது ஒருத்தர் ஏற்றின்னு தான் போவோம் அப்படின்னு சொன்னோம். சுவாமி ஒரே ஒரு சீட் இருக்குது, வாங்கோ, உங்களுக்காக காத்துட்டுருக்கு பாருங்க அப்படின்னும் சொன்ன உடனே ஒரே ஆனந்தம். இப்போ ஒருத்தர் நம்மளை கூண்டு போயிட்டார். இப்போது பெருமாளை சேவிப்பதற்கு என்ன வழி இருக்குன்னா, எத்தனை வழி. ஒரே வழி வச்சோம்னா இவன் வரமாட்டான், இவனுக்கு 4-5 வைப்போம், 6 இருக்காளோ அவன் சாமர்த்தியத்துக்கு தகுந்தாப்புல வந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்த உடனே சொன்னார், ஒன்று வைக்கலாம், கர்மயோகம் என்று ஒன்று வைப்போம். கர்மயோகம்னு ஒன்று வச்சுட்டோம்னா கர்மத்தை பண்ணிகிட்டே இருக்க வேண்டித்தான். காத்தாலேருந்து ஆரம்பித்து எதை எடுத்தாலும் பண்ணிட்டு இருக்கோம். தர்மம் சொல்லியிருக்கு, தர்மஞ்சர, சத்தியம் வத தர்மஞ்சர அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன்று பண்ணிகிட்டே வந்தேன், காலம்பர்லேருந்து பண்ணுறேன். எத்தனை நேரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சாயரட்சை வரைக்கும் பண்ணுறேன், படுக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கேன். தர்மம் சொல்லித்து பண்ணேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படி செய்யாதுங்கோ, எம்பெருமான் செய்ய சொன்னான்னு செய்தோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்படியே நினச்சிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணேன். நான் இது எது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் பெருமாள் சொன்னார் சுவாமி, எல்லாம் பெருமாள் நியமனம் அப்படிம்போம். ஆனால் எல்லா நியமனமும் நம்ம பண்ணியிருப்போம், நம்ம பண்ணிட்டு பெருமாள் நியமனம்போம். இது இருக்கிறவள காதிலே புஷ்பத்தை சாத்துவதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு பெருமாள் நியமனம்ன்றோம். கடைசியில் என்ன பெருமாள் நினச்சிப்பா, பத்தியா இவன் நான் இருக்கிறது தெரிஞ்சே நம்மளை இத்தனை தூரம் குழியில் இறக்குறான் பாருவோம், நம்ம மட்டும் ஒருத்தர் இல்லைன்னா மட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நானே சுவாமின்னுடுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது இவனோட சுவாதந்திரியம். எல்லாத்தையும் பண்ணிட்டு பெருமாள் நியமனம்னா பெருமாள் நியமனம் பண்ணாரா
அப்படின்னா இவன் நியமனம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பெருமாள் மேலே சொல்லிட்டான். என்ன மட்டுமாவது பெருமாள் பேரை சொன்னானே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் எம்பெருமானுடைய நியமனமாக கொண்டு அத்தை செய்தோமே ஆனால் அது கர்மயோகமாகிறது. சரி, இது ஞான யோகம். ஞானத்தை உபாயமாக கொண்டு தெரிஞ்சுக்கிறதே, எம்பெருமானை தெரிந்து கொள்ளுவதே உபாயம். அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் அத்தை ரொம்ப தூரம் இந்த ஞான யோகத்தை, ஞானம்ங்கிறது வேணுமே தவிர அது அதாவது அது வாக்கிய ஜன்ம வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சங்கிறது கிடையாது. வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம் ஒன்று இருக்குது, மோட்சம்னு ஒன்று இருக்குது சுவாமி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே எனக்கு மோட்சம் கிடைச்சிருமா? மோட்சம் என்று உண்டு உள்ளது. எங்கள் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான், ஸ்ரீவைகுண்டம் என்று உண்டு. அதிலே எம்பெருமான் என்பவன் ஒருவன் உள்ளான். அவன் எப்பொழுதுமாக சங்கு சக்கராதிகளை தரித்து கொண்டு எப்போதுமா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, நித்தியசூர்கள், ஆதிசேஷன், கருடன் இவாளோட பகலோலக்கம் இருக்கிறான் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆகையினாலே எனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம்னு பேர். அதனால மோட்சம் கிடைச்சிருமான்னா அப்படி சொல்லப்படல. அது பக்தி ரூபாபரண ஞானத்தாலே மோட்சங்கிறது அதுவும் அவனதின்னருளே, அதுவும் அவனதின்னருளே, அதுவும் அவனதின்னருள், அவனுடைய இன்னருளாக இருக்க வேணுமே தவிர அது சித்தோபாய ஸ்வீகாரமாக எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பாலே நடக்க வேணும். திருவுள்ள உகப்பால நடக்க வேணும். சரி, கர்மயோகத்தால் மோட்சம் கிட்டுமா? ஞான யோகத்தால் மோட்சம் கிட்டுமா? பக்தி யோகத்தால் மோட்சம் கிட்டுமான்னா சில பேருக்கெல்லாம் சில பேரை சொல்கிறான். இன்னன்னாருக்கு கிடைச்சிருக்கு. கர்மயோகத்தாலே கர்மனைவிக சம்சித்திம் என்று ஆஸ்திதா ஜனகாத்மையாக என்று கண்ணன் பெருமான் பகவத்கீதையிலே தானும் சொல்லுகிறான். அதாவது இருந்தாரே கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பாக தான் ஜனகராக போன ஜென்மத்தில், அதாவது போன அவதாரத்திலே, ஜென்மம்னு சொல்லக்கூடாது, போன அவதாரத்திலே எம்பெருமானுக்கு ராமாவதாரத்திலே தானும் ஜனக மகாராஜாவாக இருந்தவர் இருக்காரே, அவர் ரொம்ப கர்மயோகத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சென்று கிட்டினார்னு சொல்லுவார்கள். இன்னும் பல பேர் உண்டு. பக்தி ஞான யோகத்தாலே யாருன்னா ஆதி ஜடபரதனாக இருக்கக்கூடியவர் தானும் எம்பெருமானை நினைத்தார். ஞான யோகத்தாலேயே எம்பெருமானை அவர் அடைந்து சென்னார், கிட்டினார் அப்படின்னு சொல்லுவோம். பக்தி யோகத்தாலே பிரகலாதாழ்வான் போன்றோர் எம்பெருமானை சென்று கிட்டினார்கள் என்று சொல்லுவோம். இதெல்லாம் இவாளுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை. கர்மயோகம் என்னும், ஞான யோகம் என்னும், பக்தி யோகம் என்னும் 3 சொல்லிட்டோம். அப்புறம் பக்தி யோகம் அப்படின்னா அதில் ஒரு கோளாறு இருக்குது. அதான் 6 வார்த்தைகளில் பார்த்தோம் இல்லையோ. அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் ஏவே பேத ஏவ உபாயேஷு பிரபத்தி சாத், அதுவும் உபாயேஷு பிரபத்தி சாதுன்னு சொல்லிடு. உபாயேஷு கர்மயோகம்னு சொல்ல, உபாயேஷு பக்தி யோகம்னு சொல்ல, உபாயேஷு ஞான யோகம்னு சொல்லலை பாருங்க. எம்பெருமான் பெருமாள் சொன்னதே அவர் திருவாக்கிய பாருங்களேன். அவரே 6 வார்த்தை சொன்னார். தேவபெருமாள் 6 வார்த்தை சொன்னார். அவர் ராமானுஜருக்கு சந்தேகம் இருக்கிறதா நினைச்சுட்டு ஒரு 6 வார்த்தையை திருப்பி நம்பிக்கைகளுக்கு சொல்லிட்டார். அவரே சொல்லியிருக்கிற போது அவர் என்ன சொல்லியிருக்கணும்? தேவபெருமாள் சொல்லியிருக்கும்போது அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் வேத ஏவச்ச உபாயேஷு கர்மயோக, ஞானயோக, பக்தி யோக, பிரபத்தி யோக, ஆச்சார விமானன் அவரே சொல்லியிருக்கணும். 5 சொல்லலை, ஒன்றை தான் சொன்னார். உபாயேஷு பிரபத்தி சியாதுன்னுட்டார். பாருங்க, அவரே சொல்ல பாருங்க எம்பெருமானே. ஏன்னா அதில் கோளாறு நிறைய இருக்குது. ஏன்னா இவனுக்கு சுலபமாக சொன்னால் தான் இவன் பண்ணுவான். இவனை போய் ரொம்ப இல்லை. அவனுக்கு கண் பார்வை சுமாராக தான் இருக்குது. இருக்கான், அவனுக்கு கண் பார்வை சுமாராக இருக்குது. நம்ம நேராக பார்க்குற மாதிரி இப்போ நம்ம 2 கண்ணும் அந்த பாப்பான்னு சொல்லப்படுகிற நடு மையத்தில் இருக்கக்கூடியதான அந்த மை விழி இருக்கே, அந்த பூ இருக்கே, அந்த கண் பூவாக இருக்கக்கூடியது நேரடியாக ஒருத்தரை பார்க்கணும்னா நேர் பார்வையாக இருக்குது. நேர்கொடு நேர் பார்வையாக கண்ணுமாக பார்த்து கொள்ளும். ஆனால் சில பேருக்கு பார்த்தோம்னா நம்மளை பார்க்குற மாதிரி அவள் நம்மளை தான் பார்ப்பா. ஆனால் ஒரு விழி எங்கே இருக்கும்னா வேறு பக்கம் பார்க்கும் இல்லையோ. சில பேருக்கு இருக்கும் இல்லையோ, அது குறைபாடு இருக்குது. அப்படி இருக்கிறவாளை போய் நீ ராஜா மாதிரி முழிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவாவா? ராஜா பார்க்குறான்னா அப்படின்னு ராஜா பார்ப்பார். மந்திரி சபையாரே, இன்னும் என்ன பிரச்சனை? நாட்டிலே எல்லாம் வானம் பொழிகிறதா?
பூமி விளைகிறதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா மாதிரி பாரு நீ அப்படின்னு அவரை போய் சொன்னால் அவர் என்னம்மா பார்ப்பார்? பார்க்க முடியாது இல்லையோ. நம்மள்கிட்ட அத்தனை கோளாறு இருக்குது, இவன்கிட்ட இவ்வளோ கோளாறு இருக்குது. இவன்கிட்ட போய் நீ கர்மயோகத்தை பண்ண உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்லி, ஞான யோகத்தை பண்ண நீ மோட்சத்துக்கு உன்னை வந்து கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி, பக்தி யோகம் பண்ண உன்னை மோட்சத்துக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி, இவன் எதையுமே பண்ணாமா ஒரு சுண்டலாக பண்ணி வச்சான்னா இவனால் முடியாது, எந்த ஜென்மாவுக்கும் போக முடியாது. அதனால் பார்த்தா பெருமாள் சரி இவனுக்கெல்லாம் ரொம்ப சுலபமான ஒரு வழியை சொல்லணும். 35 மதிப்பெண் வாங்கினா போரும், இதுக்கு மேலாம் நீ வாங்கவே வேண்டாம். நான் உன்னை 35 ஒன்றையே நானே போட்டுக்கிறேன், போட்டுட்டு உன்னை கூட்டு போயிடுறேன், 10க்கு 1 பழுதில்லை அப்படின்னு உன்னை போட்டு நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணார்? சரி பிரபத்தியாக பண்ணிடும், சரணாகதியாக பண்ணிவிடும். சுவாமி அப்படின்னா சரணாகதினா 35 மார்க்கு தானா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரணாகதினா 35 மார்க்கு நமக்கு கணக்கு தெரியணும் இல்லையோ. நம்மளை எப்படி பெருமாள் கொண்டு போகலன்னா அதுவும் சாமானியம் கிடையாது. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இது பிரபத்திங்கிறது நான் தான் பண்ணுறேன், ஆனால் நான் பண்ணதாகவே நான் நினச்சக்கூடாது. அது ஒரு பெரிய கோளாறும் இல்லையோ. நான் தான் பண்ணுறேன் ஆனால் நான் பண்ணுறேன்னு நினச்சக்கூடாது, எம்பெருமான் பண்ணுறதா நினச்சிக்கணும். நான் தான் என்னால் எதுவுமே முடியாதுன்னு நான் நினச்சிக்கணும். சுவாமி எல்லாத்தையுமே இப்போ கணக்கு பாடலாம் படிக்கிற போது ஒன்று அஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாள். அஸ்யூம் திஸ் இஸ் எக்ஸ் அப்படின்பா, அஸ்யூம் திஸ் இஸ் ஒய்மா. சுவாமி நான் எதுக்கு அதை வேறு விதமாக நினச்சிக்கணும்? அதாவே நினச்சிக்கிட்டு போகிறேன்னா அப்புறம் என்ன வேறு விதமாக வேறு நினச்சிக்க சொல்லிடுறேன்னா அதாவே நினச்சிக்கிறதுக்கே நம்மளால் முடியல. இதை வேற ஒன்றா வேற நீ அஸ்யூம் பண்ணிக்கோனா என்னமா பண்ணிக்கிறதுன்னு நம்ம கேள்வி கேட்போம். இப்போ நம்ம அப்படி தான் இருக்குது. பிரபத்தி சரணாகதின்னு சொன்னால் தொமேவ உபாய பூதோமேவ வைதி பிரார்த்தனா மதிசரணாகதினா தொமேவ தேவரீருடைய 2 திருவடிகளும் அதுவே உபாய உபேயங்களாக பிராப்பிய பிராபகங்களாக எல்லாமே அதுதான். அந்த 2 திருவடி இருக்கு பாருங்கோ, அதையே எல்லாமா நினச்சிக்கோ என்ன சாஸ்திரம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்று சொல்லித்து அந்த விதத்தில் பிரபத்தி யோகம் அதுதான் 4வது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம் சொல்லட்டுமா? இப்போ 4 சொன்னோம். நம்ம கேட்டோம் சுவாமி இதெல்லாம் ரொம்ப கட்டமாக இருக்கே, இதெல்லாம் யார் பண்ணுறது? ஜனக மகாராஜா பண்ணலாம், ஒரு பிரகலாதாழ்வான் பண்ணலாம், ஒரு ஆதி ஜடவரதன் பண்ணலாம், பிரபத்தி பண்ணுறதாவது உடையவர் பண்ணலாமா இருக்கும். அவர் பண்ணிவிட்டார், சரணாகதியை பண்ணிவிட்டார், இவாளெல்லாம் பண்ணலாம். சுவாமி நான் பண்ண முடியுமா? இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு ராத்திரிக்கு எல்லாரும் சரணாகதியை எம்பெருமானிடத்தில் சேவிக்கிறோம். அவர்கிட்ட போய் சரணாகதி கத்தியம் என்ன ஸ்ரீரங்க கத்தியம் என்னும் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்னும் கத்தியத்திரயத்தை எம்பெருமானார் அனுட்டித்தார். அதை எல்லாரும் சேவிக்கிறோம். அப்போ எம்பெருமானிடத்தில் சேவிக்கிற பொழுது அவரிடத்தில் நான் பிரபத்தி பண்ணுகிறேன். இது ஒரு வழி. ராமானுஜர் பண்ண வழியில் நானும் பண்ணுறேன். ஏன்னா நான் ராமானுஜதாசன். அதனால் ராமானுஜதாசன்னா அவர் பண்ணுற மாதிரி பண்ணணும். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறேன்? ஆச்சாரிய அபிமானம். இது 4 விஷயம் சொல்லிவிட்டார். 5வது சொன்னார் இதெல்லாம் விட ஒன்றுக்கு வசதி. அதை தான் என்ன சொல்கிறான்? அந்திம உபாய நிஷ்டைன்னு சொல்கிறா. அந்திமோபாய நிட்டைன்னு சொல்கிறா. ஆச்சாரிய அபிமானம் என்பது பஞ்சம உபாய நிட்டை. பஞ்சம உபாயம் பஞ்சமம்னா 5வது. பஞ்சம உபாய நிட்டை ஆச்சாரிய அபிமான நிட்டை, அந்திம உபாய நிட்டை கடைசியான உபாயம் இதுதான். கர்ம ஞான பக்தி பிரபத்தி இது 4ஆச்சா? 5வது இது அதுதான் கடைசி. அந்திம உபாய நிட்டை, பஞ்சம உபாய நிட்டை, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இதுதான் சுவாமி பிள்ளவலகாரின் தெரிவிப்பது. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். சுவாபிமானத்தாலே ஈஸ்வர அபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமானம் தவிர வேறு கதி இல்லை என்று பிள்ளை பலகாலம் அருளி செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும்னு சுவாமி தன்னுடைய ஸ்ரீசுக்தியிலே தெரிவித்துள்ளார். ஆக சுவாபிமானத்தாலே அபிமானத்தாலே தன்னுடைய அபிமானத்தாலே எனக்கு நான் எனது என்னுடைய அப்படின்னு ஆழ்வார்
எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கார். யானே என்னை அறிகலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன் யானே நீ என் உடமை நீ வானே ஏத்தவன் மாணவரேரே என்னும் அறியாக்காலத்துள்ளே அடிமைக்கரன் பிசிவித் தரியா மாமாய் தடியேன வைத்தாயால் என்ன எதுவுமே தெரியாத காலத்தில் அப்படி இருந்தேனேனா என்னை நீ இப்படி வச்சிருக்கியேன்னு, அதாவது விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கதா பிரம்மன் அஸ்தபாதாதி செய்யுதா என்கிறபடியே கர்ணகலேபரங்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து சக்தி விசேஷங்களை கொடுத்து பக்தியை ஊட்டி இதெல்லாம் பண்ணி கடைசியில் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு எல்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஆச்சாரிய அபிமானத்தினுடைய நிழலிலே ஒதுங்க வேண்டும். சுவாமி எம்பெருமானார் தெரிவிக்கிற போது கூட 6 வார்த்தைகள்னு சுவாமி எம்பெருமானார் தெரிவித்தாரா இல்லையா? இந்த 6 வார்த்தைகளில் பார்த்தாலுமே எம்பெருமான் தேவப்பெருமாள் 6 வார்த்தை சொன்னார், அது ஒன்று. அதே போல் 6 வார்த்தை சுவாமி எம்பெருமானார் தெரிவித்தார் தன்னுடைய சரமமான தசையில். அது பார்த்தோம்னா முதல்ல சொன்னார் சீவெட்டுவாளுக்கு உபதேசம் பண்ணார். அது என்ன உபதேசம்? ஏன்னா முதல்ல ஒரு சீவெட்டவனாக இருக்கக்கூடியவன் என்ன செய்ய வேணும்? ஏன்னா சீவாஷத்தை அதிகரணம் பண்ணி கொள்ள வேணும். முதல்ல சொன்னார் மாற்றிச்சிலனாகில் ஒருவேளை முடியலைன்னு சொன்னோம்னா 4000 திவ்யத்த பிரபந்தங்களை நன்னாக அபியசிக்க வேணும், நன்னாக கேட்டுக்கொள்ள வேணும், கற்றுக்கொள்ள வேணும். அதை சொல்லியும் கொடுக்கணும்னார். வெறும் நீ மட்டும் கேட்டு பேசாமல் இருக்காது, உட்காந்துருக்காதே எனக்கு தெரியும் சொல்லிட்டு உட்காந்துருக்காது டம்பா அடிச்சுட்டு. நீ சொல்லுண்டா நீ 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்னு ஆழ்வார் திருவிஷி ஆழ்வாருடைய திருவாக்கோ இல்லையா? அவர் சொல்லார் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன். அதை நான் மட்டும் தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியும் நம்ம சொல்லிவிடாது. என்ன சொல்லக்கூடாதுன்னா அடுத்த வாழ்க்கை சொல்லணும். எல்லாருக்குமே எல்லாமே சுமார் தான். பெரிய விற்பன்னர்களோ வேத விற்பன்னர்களோ இல்லை உபயவேதாந்த பிரவர்த்தக ஆச்சாரியர்களோ உடையவரை போலோ இல்லை அப்போ ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்திருந்தவர்களைப் போலோ குரத்தாழ்வானை போலோ ஒரு கிடாம்பியாச்சானை போலோ அவர்களை போல இருந்தோமா, திருக்குறுகை பிரான் பிள்ளானை போலோ இருந்தோமான்னா அப்படிலாம் தெரியலையோ இல்லையோ. நமக்கு அவ்வளோ தூரம்லாம் அவர்கள் திருநாமத்தை சொல்கிறதுக்கு நமக்கு ஞாபகம் இருந்தால் பெருசு. அவர்கள் திருநாமத்தை சொல்கிறதுக்கே நமக்கு முழுசாக சொல்ல வரலைன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றினே அதை பற்றினேன்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஆனால் அப்படி அவர்கள் விஷயமாக அதுக்காக தான் என்ன சொல்கிறது, அவர் சொன்னார் பெருமானார் சொன்னார் 4000 கற்றுக்கோ, சீவாஷத்தை கற்றுக்கோ, நன்னா கற்றுக்கோ, கற்றுனுடு முடியலன்னா மாற்றிச்சிலனாகில். 2வது சொன்னார் 4000 திவ்ய பிரபந்தத்தை அபியசிக்க வேணும், நன்னா கற்றுக்கோ, மாற்றிச்சிலனாகில். உடனே சொன்னோம். 3வது சொன்னார் துவயமகாமந்திரத்தை அர்த்தத்தோடு அனுசந்தி கொண்டிருக்க வேணும், மாற்றிச்சிலனாகில். துவயமகாமந்திரத்தை சொல்லிகிட்டே இருனா துவயம் அர்த்தானுசந்தானேன ச யாவத் சரீரபாதம் அர்த்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ ஸ்ரீரங்கத்தில் சுகமாக வாழ்ந்திருப்பீர் என்ன எம்பெருமானாரிடத்திலே பெருமான் சொன்னது போல நியமித்தது போல அர்த்தத்தோடு அனுசந்தித்து கொண்டுன்னா சரணாகதி வாக்கியம் பூர்வாக்கியம் என்ன உத்தர வாக்கியம் என்ன? ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிற 2 வாக்கியங்களை கொண்டோமேயானால் அதில் என்ன சொல்கிறது? முதல்ல சரணாகதியை சொல்லி 2வது அதுக்கு இருக்கக்கூடிய கைங்கரியத்தை சொல்லி அப்படி 2 வார்த்தையை சொல்லியிருக்கோம் இல்லையோ. அப்போ அதை அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கணும். வெறுணனா காத்தால இருந்து அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேங்கிறத காட்டிலும் அர்த்தத்தோடு அதை அனுசந்திக்க வேணும். அர்த்தத்தை கொண்டு தான் அனுசந்திக்கணும். அர்த்தம் தெரிந்திருந்தால் விசேஷம், அது தெரிஞ்சிருந்தால் மட்டும் போராது. தெரிந்திருந்து அதன் பிரகாரத்திலே நம்மாலே ஒரு அடியாவது எடுக்க முற்பட்டோமே ஆனால் அதுவே பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஆச்சா 3வது சொல்லிட்டாரா? 4வது சொன்னால் மேல்கோட்ட திருநாராயணபுரத்திலே ஒரு குடிசை கட்டி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய பழகு. 4வது சொன்னார் மாற்றிச்சிலனாகில். அதுவும் முடியலையா? இருக்கக்கூடிய உகந்து அருளின நிலங்களிலே மடப்பள்ளி கைங்கரியம் பெருமாளுக்கு உகந்து அருளின நிலங்களிலே எவ்வளவோ சந்நிதிகள் அர்ச்சாவதார ரூபமாக இருக்கக்கூடிய உகந்த அருளின நிலங்கள்னு பல இடங்கள் திவதேசங்கள் என்ன ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசங்கள் இருக்க. அந்த திவதேசங்களுக்கு சென்று சாத்துப்படி கைங்கரியம் என்ன, அமுதுபடி கைங்கரியம் என்ன, அமுதுபடி சாத்துப்படி 2
அலங்கார கைங்கரியம், அமுதுபடி சாத்துப்படி, திருமஞ்சனங்கள், அதுக்கப்புறம் அலங்காரங்கள், திருப்பரியட்டத்தை சாத்துறது, மாலை புஷ்பத்தை சாத்துறது, அதெல்லாம் கைங்கரியம் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் முதல்ல சக்தி வேணும். சும்மா ஏதோ மாலை சாத்துறது தான் சுவாமி ரொம்ப சுலபமாக்கணும்னா நம்ம சேவிச்சு பார்க்கணும். அது எல்லாத்தையும் சாத்தி திருப்பரியட்டங்கள்லாம் பெருமாளுக்கு சாத்தி அவளுக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுட்டு ரங்கவிலாச மண்டலத்தில் பெருமாள் ஏற்றிருக்கார் கிடு 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 கிடுன்னு போனோம் சேவித்தோம், நின்று சேவிச்சுட்டு வந்தோம். ஆனந்தமாக பெருமாள் ஏற்றிருக்கார். எத்தனை ஆனந்தமாக சேவிச்சேன் தெரியுமோ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பட்டர சுவாமி உட்காந்துட்டு பெருமாளுக்கு எத்தனை நேரம் நின்று பெருமாளுக்கு செஞ்சுருப்பார்னா, அவர் பார்த்தோம்னா அவர் அதை பெருமாளுக்கு வஸ்திரங்களை சாத்தி, திருவாபரணங்களை சாத்தி, அதுக்கப்புறம் அவருக்கு அலங்காரங்களை பண்ணி, மாலை புஷ்பத்தை சாத்தி, அவர் முன்னும் பின்னும் 2 அடி எடுத்து வைப்பார் பின்னாடி. ஒரு பக்தனாக வந்து நின்று சேவிச்சானா அவன் எப்படி சேவிப்பான் அப்படின்னு இவர் ஒரு ஒத்திகை பார்ப்பார். பார்த்துட்டு 8 நின்று பார்ப்பார். ஒரு அர்ச்சக சுவாமி சொல்லுவார், அங்கே போய் நின்று சேவியும் அப்படிம்பார். ஆனால் அங்கே போய் நின்று சேவிப்பான். சேவிச்சா இந்த பக்கமாக சேவிச்சு பாரோம், இந்த பக்கமாக சேவிச்சு பாரோம், பெருமாள் சங்கு சக்கரத்தை எப்படி பிடிச்சிட்டு கரப்பாரோம், நன்னா சாத்தின்னு கரப்பாரோம், அங்கேருந்து சேவியும் இங்கேருந்து சேவியும் அப்படின்னுட்டு பின்னாடி போய் சேரியும். ஏன்னா முன்னாடிகளும் பின்னாடி பெருமாள் இவருக்கு பேரும் இல்லையோ, இவரை போய் பின்னாடி போய் சேவிச்சு பாரோம். பின்னாடி ஒரு பக்தனானவன் பிரதட்சணமாக வந்து சேவிச்சானா எப்படி இருப்பான் பாரோம். எல்லாம் சொல்லி ஒத்திகையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் திரையை விளக்கி அப்புறம் தான் சேவையாகும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னவோ போனோம் வந்தோம் அப்படின்னு நம்ம சேவிக்க முடியாது. பெருமாளுக்கு அவள் வீட்டு காரியம் ஒன்றுமே இல்லை, பெருமாள் காரியம்தான் முழுக்க. அதனால தான் அவளை பார்த்தா என்ன பண்ணுறான், படார்னு விழுந்து சேவிச்சிடுறோம். ஏன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, அவர் இவ்வளோ காரியம் பண்ணுறார், அதனால் விழுந்து சேவிக்க வேண்டிதான். அதுக்காக தான் அந்த பாகவதனிடத்தில் அபசாரப்படுவதுங்கிறது கூடாதுன்னு என்னதுக்காக சொல்கிறோம், இதுக்காக தான். அதைத்தான் எம்பெருமானார் சொல்லி வச்சார். உகந்து அருளின நிலங்களிலே பிரவணனாக இருக்கும்படியாக பிள்ளபலகாரியம் தெரிவித்தது பிற்காலத்திலே. எம்பெருமானார் சொன்னது உகந்து அருளின நிலங்களிலே அமுதுபடி சாத்துப்படி கைங்கரியங்களை செய்ய வேணும். 5ஆவதாக சொன்னார், மாற்றிற்றலனாயில் முடியலன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன், இஃப் பட்டுன்னு சொல்லி கடைசியாக இது பண்ண முடியுதா பண்ணு, இல்லையா அடுத்தது, இது பண்ண முடியும் இல்லையா அடுத்தது, இது பண்ண முடியா அடுத்தது, இது பண்ண முடியலையா அடுத்தது, இப்படியே சொல்லிட்டு வந்து 6 சொன்னார். அப்போ முதல்ல பாஷ்யத்தை கற்றுக்கோன்னு சொன்னார், முடியலையா 4000 கற்றுக்கோன்னு சொன்னார், முடியலையா துவயத்தை சொல்லு அர்த்தத்தோட என்னார், முடியலையா திருநாராயணபுரத்துக்கு ஒரு வீடு கட்டினா அங்கே பெருமாள் கைங்கரம் பண்ணா, முடியலையா அமுதுபடி சாத்துப்படி உகந்தரோட நிலங்களில் பண்ணுன்னு சொன்னான், முடியலையா. இப்படிலாம் பண்ணுற ஒரு சீவெட்டவன் நிச்சயம் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பான். அவனிடத்தில் போய் தடானு கீழ் விடுங்குறோம். என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியல, இவ்வளோ பேர்லாம் இவ்வளோலாம் பண்ணியிருக்கா, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, காலம்பரை எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம தடங்கிறது ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இப்படிலாம் இருக்கிற ஒரு சீவெட்டவனை அக்கம் பக்கத்திலே பார்த்தீர்களேயானால் அவர்களை விழுந்து சேவித்து கொள்ளுங்கள். சுவாமி தேவாள் வசதி தான், அடி உங்கள் தாட்சி தான். தேவாள் பண்ணுற காரியத்தில் அடி உங்களாலே செய்வதற்கு ஏதுமில்லை. அடி உங்கள் தாழ்வொன்னெல்லாம் மரதாழ்ந்து தலைமுழுதும் கலியே ஆளுகின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மோலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொடரலால் வாழ்கின்ற வள்ளலி ராமானுஜன். இருந்த ராமானுஜர் தாழ்வொன்னெல்லாம் மரதாழ்ந்ததுன்னா வேதத்துக்கு வந்ததான அது பூரா தன் வேதத்துக்கு வந்த ஹானி என்ன, அதுவே தாழ்வொன்னெல்லாம் மறை தாழ்ந்து, அது ரொம்ப கீழ்படுத்தான். தலைமுழுதுங்கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையினா, அந்த வேதத்துக்கு ஒரு தாழ்வு ஏற்பட்ட போது ஆண்டாளனுடைய பாசுரங்கள், ஆண்டானுடைய பூமாலையாக இருக்கக்கூடிய மாலையை ஸ்ரஜி நிகழிதம் யாபலாத்கர்த்த புங்கே கோதாதசே நமைதமிதம் புயேவாஸ்து புயா என்று சொல்லும்படியாக தான் அந்த பெருமான் தன்னுடைய தான் சுடிக்களைந்ததான மாலையை தான் பெருமாள் தானும் சார்த்தி கொண்டானே. அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலை அப்படின்னா, அரங்கர் மௌலினா அரங்கனானவன், பெருமாளானவன், திருவரங்கநாதனானவன், அவன் பிராட்டி சாத்தி களைந்த மாலையை தன்னுடைய சிரசிலே தோளிலே சேர்த்து கொள்ளுகிறானே. மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருள். இந்த ஆண்டாளனுடைய அனுகிரகம் பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா வேதமனைத்துக்கும் வித்துன்னு அதை சொல்ல முடியும். அப்படித்தான்
வேதம் வல்லார்களைக் கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு ஆழ்வார் சொன்னதுக்கிணங்க இந்த 5 விஷயம் ஆரிடத்திலே உள்ளதோ அவர்களை பணிந்து உஜ்ஜீவிக்க முயன்று பார் அப்படிங்கிறத தான் எம்பெருமானார் சொன்னாரோ இல்லையோ. அப்போ இது என்ன நாருது, இப்படிலாம் ஆறு இருப்பா அப்படின்னா ஆச்சாரியால் தான் இருப்பா. அதனால தான் ஆச்சாரிய விமானமே உத்தாரகம் என்று சொல்லி போந்தார். அதுதான் எத்தனாவது வார்த்தைன்னா அது 5வது உபாயமாக. அப்போ உபாயஸ்வரூபங்கிறது 5. அந்த 5ல் நமக்கு சொல்றது கர்மம் என்ன, ஞானம் என்ன, பக்தி என்ன, பிரபத்தி என்ன, ஆச்சாரிய விமானம் என்ன 5 என்ன உபாயஸ்வரூபம் 5 விதமாக இருக்கிறது. இனி 5வது விரோதிஸ்வரூபத்தை விவரிக்கிறார். விரோதிஸ்வரூபங்கிறது என்ன? இனி 5வது விரோதிஸ்வரூபத்தை விவரிக்கிறார். விரோதிஸ்வரூபம் என்கிறது என்ன தொடங்கி விரோதிஸ்வரூபம் என்கிறது ஸ்வரூப விரோதி, பரத்வ விரோதி, புருஷார்த்த விரோதி, உபாய விரோதி, பிராப்தி விரோதி என்ன 5 விரோதிஸ்வரூபம் என்கிறது. ஸ்வரூப விரோதி, பரத்வ விரோதி, புருஷார்த்த விரோதி, உபாய விரோதி, பிராப்தி விரோதி என்ன 5 அப்படின்னு இந்த 11வது சூன்னிகையால் 4வது ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய 4வது ஸ்வரூபம்னா சாமி என்ன 4 ஸ்வரூபம் சொல்லி 5 தானே சொல்லியிருப்பேன். 4வது சொன்ன 5ல் 4. 5ல் 4னா ஆத்மஸ்வரூபம் 1, பரமாத்மஸ்வரூபம் 2, புருஷார்த்த ஸ்வரூபம் 3, உபாயஸ்வரூபம் 4. அடுத்ததாக இருக்கிறது 5வது. அது என்ன? விரோதி ஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபம் என்பதும் பரமாத்மஸ்வரூபம் என்பதும் புருஷார்த்தஸ்வரூபம் என்பதும் உபாயஸ்வரூபம் என்பதும் இதெல்லாம் போக ஒட்டாமல் பரமாத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் புருஷார்த்தஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நம்மளை தடுக்கிறது என்ன சுவாமி இது? ஏன்னா பரமாத்மாவை தெரிஞ்சிக்க முடியலன்னா புருஷார்த்தங்கிறது அதுக்கு அடுத்தது. ஆனால் அதுக்கு அடுத்ததுன்னு சொன்னாலும் அது நமக்கு தெரியணும் இல்லையோ, என்ன பண்ண போகிறேங்கிறதா தெரியணும் இல்லையோ. சுவாமி நாளைக்கு காத்தால் போனேன், திருக்காவேரியில் போய் காவேரியில் போய் தேர்த்தா மாட்டினேன். சரி தேர்த்தா மாட்டு மேலே கீழையும் பார்த்தேன். இந்த பக்கம் போகலாமா, உத்தமர் கோவில் பக்கம் போகலாமா, இல்லை அந்த பக்கம் சரணப்பட்டம் வழியாக போகலாமா, இல்லை இந்த பக்கம் திருப்பக்கம் நுச்சியம் பக்கம் போகலாமா, இல்லை திருவண்ணர பக்கம் போகலாமா, எங்கே போகலான்னு இப்படி பார்த்துட்டே நிற்கிறேன். தீர்த்தமே ஆடலை. தீர்த்தம் ஆடாமல் காவேரி கரையில் போய் நின்று நான் மேலே கீழே வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார்த்துருந்தேன்னா என்ன பலன்? அப்போ புருஷார்த்த ஸ்வரூபம் என்பது எம்பெருமானை அடைந்து அவனோடு சேர்ந்து அவனுக்காக அவனுடைய இன்னருளாலே அவனை அனுபவிக்க முற்படுகிற புருஷனாலே அர்த்திக்கப்படுகிற ஸ்வரூபந்தான் புருஷார்த்த ஸ்வரூபம்னு சொல்கிறோம். அந்த புருஷார்த்த ஸ்வரூபம் முடிந்த பிற்பாடு இதெல்லாத்தையும் போக விடாமல் தடுக்கிறது பாருங்க, அதான் விரோதி. அதுதான் ஸ்வரூப விரோதி என்று சொல்லுகின்றோம். அதுக்கு என்னன்னு பேர்? ஆத்மஸ்வரூப விரோதின்னு பேர். ஸ்வரூபங்கிறது நமக்கு இருக்கக்கூடியது. இந்த விரோதி ஸ்வரூபத்தில் 5 சொல்லிட்டாச்சு. அதில் ஆத்மஸ்வரூபம் இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்வரூபம். 2வது பரத்வஸ்வரூபம், பரத்வ விரோதி. எது? ஈஸ்வரஸ்வரூப விரோதி. சுவாமி ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கு விரோதி வேறு உண்டா? அது என்ன சுவாமி இது? ஈஸ்வரஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூப விரோதி. அதை தெரிஞ்சுக்காம அதுதான் பகவத் ஸ்வரூப திரோதா நகரின்னு எம்பெருமானா தெரிவித்தார். பகவத் ஸ்வரூப திரோதாநகரி. இந்த 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 சம்சார மண்டலத்தில் நம்ம இருந்துட்டு இந்த எம்பெருமான அனுபவிக்க ஒட்டாமல் பண்ணக்கூடியதான விஷயங்கள் இருக்கே, அதான் பகவத் ஸ்வரூப திரோதாநகரின்னு தெரிவித்தார். ஈஸ்வர ஸ்வரூப விரோதி என்னும் புருஷார்த்த விரோதின்னா பிராப்பிய விரோதி. புருஷார்த்தங்கிறது பிராப்பியம். அந்த பிராப்பியத்தை அடைய முடியாமல் இருக்கக்கூடிய, அடைய முடியாமல் செய்யக்கூடிய விரோதி என்ன? உபாய விரோதி என்பது பிராபக விரோதி. அதாவது அடைவதற்கு முன்னாலே எப்படி அவனை அடைய போகிறோம் என்பதை சொல்லக்கூடியது, அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியது.
பிராப்தி விரோதி என்பது பகவத் பிராப்தி விரோதி, பகவானை அடைவதற்கு அடைய ஒட்டாமல் இருக்கக்கூடிய விரோதி என்ன என்பதைத்தான் 5 விதமாக விரோதி ஸ்வரூபம் என்று தெரிவிக்கிறார். அந்த விரோதி ஸ்வரூபம் தான் என்ன எப்படிங்கிறத அடுத்த வாரம் இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது சுவாமி பிள்ளவர்காரினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைந்து கொள்ளுகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்திரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாது நித்தியஸ்ரீர் நித்தியமங்கலம்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய அடியே